நான் என்ன சொல்லலை, நான் பாவி தான் அப்படின்ட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க எதுக்கு சபை வச்சுருக்குறாங்க? எதுக்கு சபை அப்படிங்கிற ஒரு ஐக்கியம் எதுக்கு? இந்த வசனம், வேத வசனம் எதுக்கு? கிறிஸ்து எதுக்கு? ரட்சிப்பு எதுக்கு? எனக்கு பாவம், நான் பாவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு சபைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னாக்கா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நிர்பந்தமான மனுஷன் நான் ரோமர் 7:24 பவுல் சொல்கிறது மாதிரியும் 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அதே மாதிரி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வசனம், இந்த வசனங்கள்லாம் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான அர்த்தங்கள்